கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 315ஆம் பக்கம், இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு குடும்பத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை மாத்திரம் கண்டிப்பாக எல்லா குடும்பத்திலுமே அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தா தெரியும், கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சரி, ஒருவேளை கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இதை ஏன் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க 24 மணி நேரமும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிசாசு விரட்டினா போக மாட்டேங்கான், ஏன் பிசாசு போக மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பிசாசு போக மாட்டான். போன மாதிரி தெரியும், மறுபடி பார்த்தா அவன் அங்கதான் நிற்பான். சரி, ஏன் பிசாசு போக மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, கண்களின் இச்சையில இருக்கும்போது, இச்சையான பார்வையோடு இருக்கும்போது பிசாசு போக மாட்டான். ரெண்டாவது, இருதயத்துக்குள்ளே அசுத்தமான எண்ணங்கள் இருக்கும்போது பிசாசு போக மாட்டான். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் இதெல்லாம் இருக்க பிரதர் அப்படிப்பாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. முதல்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் பிசாசு போக மாட்டுக்கான் அதை முதல்ல அறிந்து கொள்ளணும். மார்க் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 ஆகிய வசனங்கள்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்துற ஒரு கேரக்டர், தீட்டுப்படுத்துற ஒரு குணம், தீட்டுப்படுத்துற சில பாவங்கள், தீட்டுப்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையிலே அன்றாட உள்ள நிறைய காரியங்கள் இருக்கிற வரையும் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இதை ஏன் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க, ஆனா அவங்களால ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குடும்பத்துல முதல்ல எதை தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் தொடர்தான். இதை நம்ம வீட்டுல ஒரு டைரி போட்டு எழுதிடலாம். ஏன் மெதுவா பேசுறேன் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவங்களும் செய்தி கேட்குறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் செய்தி கேட்குறீங்க, தேவனுடைய பிள்ளைகளும் செய்தி கேட்குறீங்க, விக்கிர வழிபாட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் புதுசா இந்த செய்தி கேட்குறாங்க. அப்போ ஒரு தேசத்துல ஒரு செய்தி அனுப்பும்போது பலவிதமான ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலை, பாவ கட்டிலே, பிசாசின் பிடியிலே, அந்தரங்கத்திலே மறைமுகமான பாவம். மறைமுகமான பாவம் அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, எங்க பாஸ்டருக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது சொல்லி அந்தரங்கத்துல சில பாவங்கள், அதுவும் அருவருப்பான பாவங்கள், தீட்டான பாவங்கள், இப்படி பல காரியங்கள் பல குடும்பத்திலே சத்துரு விதைச்சு வச்சிருக்கிறான். அதான் தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்ப இந்த தீட்டுப்படுத்துற சில குணங்கள், சில சுபாவங்கள், சில எண்ணங்கள், துர்ச்செயல்கள், பொல்லாத அந்த இச்சைகள்,
இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது பிசாசோட எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு குடும்பத்துல எது பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது மனுஷனுக்குள்ள இருந்து சில அசுத்தமான காரியங்கள் புறப்படுது. அவங்களால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம ஒரு நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? துன்மார்க்கர், துரோகி என்று சொல்லுது. அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, காலை வேளையில தூங்கி எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, கையில செல்போன் எடுத்து அப்ப ஆரம்பிக்கிறது தான், அதுக்கப்புறம் தூக்கத்துலதான் வைப்பாங்க செல்போனை கீழே. பாத்ரூம் போகும்போதும் செல்போன், சர்ச்சுக்குள்ள இருக்கும்போதும் செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். தேவனுடைய சமூகத்திலே இருக்கும்போது ஒரு பயம் இருக்காது, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்காது. தீமையான காரியத்தை துணிகரமா செய்வாங்க, பொல்லாத காரியத்தை துணிகரமா செய்வாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை தப்பு தப்பா பேசுவாங்க, பரிசுத்தவான்களை தேவையில்லாம தப்பா பேசுவாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இவங்களால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. செய்தி ஆழம்தான், அது எந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நானே இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் என் இதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பாவ கயிறுனாலே கட்டப்பட்ட நிலைமை. ஒரு குடும்பத்துல ஏன் பாவ கயிறுனாலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. பிசாசோட யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், பிசாசுக்கு எதிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்றால், அதுக்கு முன்பாக நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நான் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்மளே கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு உடனே வீடியோ பார்க்க வந்துருவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையோட குறைகளை சொல்லும் போது அது அவங்களால தாங்க முடியாது. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே துணிகரமா பொய் பேசுறாங்க, நம்ம யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துலலாம் வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ஒரு குடும்பத்துல இச்சை இருக்கா? பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன், ஆத்துமா அழிச்சு போட்டுருவான். பாவத்துல இருக்கும்போது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இச்சைங்க ஒரு அடிமை. அந்த அடிமையிலிருந்து அவங்களால வெளியில வர முடியாது. அவங்க வெளியில வரணும்னு நினைப்பாங்க, மனம் திரும்பி ஜெபிக்கன்னு சொல்லி நினைப்பாங்க, துதிக்கன்னு சொல்லி நினைப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கன்னு சொல்லி நினைப்பாங்க, தனி ஜெபம்னு சொல்லி நினைப்பாங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த பாவ கயிறுல கட்டப்பட்டு, இச்சையில கட்டப்பட்டு, பலவிதமான இச்சையில அகப்பட்டு இருக்கும்போது அவங்களால வெளியில வர முடியாது.
இதை ஏன் ஆழமா சொல்லித்தர வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி வந்துருவாங்க, சட்டையை போட்டு கிளம்பி வந்துருவாங்க. காலையில உடனே எங்களை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி வந்துருவாங்க. ஆனால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோடனே அப்படியே அமைதியா தலையை தொங்க போட்டுட்டு, இப்படி ஒரு கேள்வி எங்களை கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா நிற்பாங்க. இதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே சத்துரு போராட்டம் ஏன், பிசாசு ஏன் போராடுறான், பிசாசுக்கு ஏன் எதிர்த்து நிற்க முடியலை, பிசாசோட ஏன் யுத்தம் பண்ண முடியல அப்படின்னா, நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், மாம்ச கிரியைகள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இதையெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள செல்ஃப்ல வச்சு பல வருஷமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியில கொண்டு போட்டா மட்டும்தான் அவங்களால ஒரு யுத்த ஜெபம் பண்ண முடியும், சத்துருவோடு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை குறித்து முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிசாசினால், அந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு, பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சில குடும்பத்துல உடனே சொல்லுவாங்க, பிரதர் என்ன செய்ய, பல மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கிறோமே, நாடகம் பார்க்குறோமே, படம் பார்க்குறோமே, தேவையில்லாத வீடியோ பார்க்குறோமே, கேம் விளையாடுறோமே, ஆன்லைன்ல போய் நாங்க பணம் கட்டி நாங்க விளையாடுறோமே, வேற வேற வெப்சைட்ல போய் தேவையில்லாத வீடியோலாம் பார்க்குறோமே, அசுத்தமான வீடியோ பார்க்குறோமே, படம் பார்க்குறோமே, அது பார்க்குறோமே, இது பார்க்குறோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வரும். இப்போ லேட்டஸ்டா செல்போன்ல என்னெல்லாம் பண்றான்னு சொல்லி தெரியவே மாட்டேங்குது. இப்படி பல காரியங்கள் உண்டு. பிசாசோட எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா முதல்ல திராணி வேணும். தேவனுடைய கிருபை நமக்கு வேணும், தேவனுடைய வல்லமை நமக்கு வேணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், வசனத்தினாலே காத்து கொள்ளணும். அப்பந்தான் பிசாசோட நம்ம யுத்தம் பண்ண முடியும். ஒரு மனுஷன் பிசாசோட யுத்தம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டான் அப்படின்னாலே தன்னை காத்து கொள்ள வேண்டும். தன்னை காத்து கொள்ளல அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் காத்து கொள்ளாமல் இருக்கிறாங்களோ துன்மார்க்கர், துரோகி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குடும்பத்திலே காலையில இருந்து ராத்திரி வரையே பொய் பேசுறாங்க அப்படின்னா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கு, பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது, அதாவது பிசாசு பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது நல்ல பொய் பேசிட்டே இருப்பாங்க, தன் சொந்தத்தில் எடுத்து நல்ல பொய் பேசிட்டே இருப்பாங்க. பல விதமான பொய் பேசுவாங்க, கலர் கலரா டிசைன் டிசைனா பொய் பேசிட்டே இருப்பாங்க. என்கிட்ட ஒரு பேச்சு, உங்கள்கிட்ட ஒரு பேச்சு, மனைவிட்ட ஒரு பேச்சு, புருஷன்ட்ட ஒரு பேச்சு, மாமியார்கிட்ட ஒரு பேச்சு, வேலைக்கு போற இடத்துல ஒரு பேச்சு, வியாபாரத்துல ஒரு இடத்துல பேச்சு, எங்க பார்த்தாலும் பொய் 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 பொய். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசினான். அப்ப சொந்தமா எடுத்து நிறைய டயலாக் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா அழகா பேசுவாங்க. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி தங்களை கெடுத்து கொள்றாங்க. அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியலை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மட்டும்தான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இரவு மூலமா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே பைபிள் சட்டமே தெரிய மாட்டேங்குது.
அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபரோட ஐக்கியம், அதுக்கப்புறம் அந்நிய நோகத்துல போய் திருமணம், விக்கிர வழிபாட்டுல போய் சிக்கி கொள்றாங்க, மாந்திரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க, பில்லி சுனித்துல கட்டப்பட்ட நிலைமை, ஏவல். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு முதல்ல தள்ளி போயிருப்பாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க. எந்தெந்த குடும்பத்துல இந்த செய்தி நீங்க கேட்கறீங்களோ, முதல்ல நம்ம என்ன தெரியுமா யோசிச்சு பார்க்கணும், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றோமா? இது என்னையும் சேர்த்துதான். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எதுப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னா, உள்ள இருந்துதான். பிரச்சனையே உள்ளதான் கிடக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், என் இருதயம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், பொல்லாத காரியம், மோக இச்சை, துரிச்சை, காம விகாரம், இதையெல்லாம் ஏதாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா பிசாசு எப்படி கிளம்பி போவான்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னா முதல்ல நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா எதிராளி எப்படிப்பட்டன்னு சொல்லி எனக்கு தெரியணும்ல. கையில பைபிள் எழுதி கையில கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான். ஆனால் 24 மணி நேரம் கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கதான் கொஞ்சம் சந்தேகமே வரும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. சில குடும்பத்துலாம் காலை வேளையில ஜெபிப்பாங்க, ராத்திரி ஜெபிப்பாங்க. ஆனா பகல் நேரத்துல போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா படம் பார்த்துட்டு இருப்பாங்க. படுத்து கிடந்து நல்லா அழகா படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது செல்போனா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல டிவியா இருக்கலாம். ஒரு வாலிப பையன் சர்ச்சில் கொயர்ல இருக்கான். அந்த வீட்டு நான் போகும்போது அந்த பையன் லேப்டாப்ல நல்லா அழகா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் எதுல அடிமையா இருக்கான்? ஒரு படம் பார்க்குற விஷயத்துல அடிமையா இருக்கான். இப்ப கையில செல்போன் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த டைப் பண்ணி பார்க்கும்போது அங்க வேற ஒன்றும் காமிக்கு. உடனே அதுக்குள்ள போன உடனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காணாம போயிருக்கு. அந்த 2-3 மணி நேரம் எதை பார்த்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு வீடியோ, தேவையில்லாத ஒரு காரியம். அது லாஸ்ட் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவன் சிக்கி கிடப்பான். அந்த ரங்கத்திலே சில அசுத்தமான பாவங்கள். இவங்களால எப்படி தேவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நான் சொல்றது நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு புது செய்தி தான். அதே நேரத்தில் உங்க குடும்பத்துல நீங்க யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க. உங்க பையனுக்கா இருக்கலாம், இல்ல பெண் பிள்ளைக்கா இருக்கலாம். அவங்க செல்போன்ல என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்மளால 24 மணி நேரம் பார்க்க முடியல. சரி, சின்ன பிள்ளைகள் கூட தேவையில்லாத ஒரு வீடியோ பார்த்து பலவிதமான அடிமையில சிக்கி கொள்றாங்க. சில சின்ன பிள்ளைகள் கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து செல்போன் பார்க்குற சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சின்ன வயசுலயே ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல எது முக்கியமான காரியம் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தீர்காயுசு, நம்மளுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம குடும்பம் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும், உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு. தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வீட்டுக்குள்ள தேவன் இருப்பாரு. பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போதுதான் நான் தேவனை பார்க்க முடியும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் என் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான்
என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் என்னுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு காலை வேளையிலே, பகல் வேளையிலே, நைட் நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தேனா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றேனா, என் இதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா, என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே தேவன் இருக்கிறாரா, நான் தேவனுக்கு பிரியமான மகனாக, நான் தேவனுக்கு பிரியமான மகளாக நான் வாழ்றேனா, என் குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கா, என் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கா, என் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நல்ல வீட்டுல பெரிய டிவியை மாட்டி வைக்கிறாங்க, நிறைய சைஸ்ல சொல்றாங்க, பெரிய பெரிய டிவியை மாட்டி வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் டிவி முன்னாடி அழகா உட்காந்து பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போய் படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே பைபிள் வாசிப்பு இருக்காது, ஜெபம் பண்றது இருக்காது, தனி ஜெபம் இருக்காது, குடும்ப ஜெபம் இருக்காது, அதிக அளவில் தேவனை தேடுற பழக்கம் இருக்காது, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க, தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்காம இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் வாழ்றோமா? நம்ம யோசித்து பார்க்கலாமே. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், அந்த வேர்டை மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா சில குடும்பத்துல யோசிப்பீங்க, என்ன பிரதர் இவ்வளவு காரியம் இருக்கா? இருக்கு, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. ஒரு பாவ வாழ்க்கை, அடிமையில இருக்கும்போது நானே எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சேனா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் யோசித்து பார்ப்பேன். 24 மணி நேரமும் என் கண்கள் எப்படி இருக்கு, என் சிந்தனை எப்படி இருக்கு, என் இருதயம் எப்படி இருக்கு, என் கைகள் எப்படி இருக்கு, என் கால் எப்படி இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற இடத்துக்கு நான் போறேனா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்ப்பேன். அதனால யாராவது ஒருவேளை புதுசா இன்னைத்தான் நான் அந்த செய்தி கேட்குறேன், என் வாழ்க்கையில சில பாவம்லாம் இருக்கு, அப்போ நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றேனே, அப்பா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும்ப்பா. இதுக்கு முன்னாடி நான் பிசாசுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்துட்டேன்ப்பா, என் இதயத்துக்குள்ளே அசுத்தமான காரியம் வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டேன்ப்பா, அருவருப்பான காரியம் வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டேன்ப்பா, தீட்டான காரியம் வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கான நான் சொல்றேனே, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20-23 ஆகிய வசனங்கள் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம தியானிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள தீட்டான காரியம் இருக்கா அப்படின்னு நம்மளே கண்டுகொள்ள முடியும். எப்படி எனில், மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கும்போது நான் எப்படிப்பா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப என் இதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத சிந்தனை இருக்கு, நான் எப்படி போய் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நானே ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், நானே ஒரு பொல்லாத சிந்தனையில இருக்கிறேன், நான் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு யுத்த ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யுத்த அபிஷேகம் வேணும் அப்படின்னா, அதுக்கு முன்பாக என்கிட்ட என்ன குறை இருக்கு, நான் கர்த்தரை விட்டு எதுல தள்ளி போனேன், என் வாழ்க்கையில என்ன குறை இருக்கு. சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க, மனைவியை சந்தேகப்படுவாங்க, பார்க்குறவங்களை சந்தேகப்படுவாங்க. யோசித்து பாருங்க, நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, அதனாலதான் வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கு, அதனாலதான் நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை.
மனுஷனோட இதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை, அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விபச்சாரம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. இச்சையோட தானப்பா நான் பார்த்தேன், விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால கண்கள்ல இச்சை இருந்துச்சா பாவத்துல அடிமையில இருப்பாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விபச்சாரம், மூணாவது வேசித்தனம், நாலாவது கொலை பாதங்கள், 5 களவு. சில குடும்பத்துலலாம் கொஞ்சம் அப்பப்போ பணம் இல்லை அப்படின்னா கணவருடைய சட்டப்பையிலேருந்து கொஞ்சம் பணம் எடுப்பாங்க. அம்மா அப்பா வீட்டில் எங்கேயோ பணம் வச்சுருப்பாங்க, லைட்டாக கொஞ்சம் எடுப்பாங்க. இதெல்லாம் களவு லிஸ்ட்டில் உள்ளே வந்துடக்கூடாது. அப்புறம் பொருளாசை. ஒரு மனுஷனுக்கு பொருளாசை இருந்துச்சுன்னா போதும், தீட்டு. இவங்களாம் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் 2 கார் 3 கார்லாம் நிற்கும். சில குடும்பத்தில் அதுக்கு மேலே நிற்கும், இன்னும் நிறைய நிற்கும். பொருளாசையில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. துஷ்டத்தனம் சில குடும்பத்திலே அதெல்லாம் உள்ள கிடக்கும். கபடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை. நிறைய வீட்டில் பெருமை கிடக்கும். பெருமை இருந்துச்சுன்னா தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு குடும்பத்துல பெருமை இருந்துச்சு அப்படின்னா தேவன் எதிர்த்து நிற்கும் போது அவங்க எங்க தேவனுக்கு கீழ்படுறாங்க? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்க்கணுமே. அதனால செய்தி என்ன அப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா எனக்குள்ள முதல்ல பெருமை இருக்கக்கூடாது. உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு மண்ணா போற ஒரு மனுஷன், மண்ணுக்கு போற ஒரு மனுஷன் மனைவிட்ட சண்டை போடுறான், அம்மா அப்பாட்ட சண்டை போடுறான். எத்தனை குடும்பத்துல சண்டை 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 சண்டை. அப்புறம் பகை, அப்புறம் வைராக்கியம், அப்புறம் விரோதம், அப்புறம் வெட்டுக்குத்து, அப்புறம் அடிச்சு கொண்டுறணும், அப்புறம் அந்த குடும்பத்தை அழிச்சிடணும், அவன் சொத்தை அழிச்சிடணும், அவன் குடும்பத்தை அழிச்சிடணும். எத்தனை குடும்பத்துல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் உள்ள இருக்கு. மதிகேடும் மூளை இல்லாத தன்மையெல்லாம் புறப்பட்டு வருமா? இதெல்லாம் இதயத்துக்குள்ள தான் புறப்பட்டு வரும் சொல்லி வேதம் சொல்லுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றான்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும்? ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலே ஊழித்து வந்தேன். ரொம்ப உபத்திரம், ரொம்ப பாடுகள், ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலை, கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது நல்லா பொய் பேசுவேன். மனைவி தெரியாம பொய் பேசுவேன், அம்மாவுக்கு தெரியாம பொய் பேசுவேன். நல்ல கடன் வாங்கி நல்ல வம்பா போய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயும் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுது. நானோ கடன் வாங்கி அடிமேல வாழ்ந்துட்டு இருந்தேன். இதை ஏன் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், உடனே எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவீங்க. ஆனா காலையில கடன்காரன் வந்த உடனே போய் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது நிறைய குடும்பத்துல ரியலா நடக்கு. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அவங்க இதயத்துல ஒரு பண ஆசை இருக்குதானே செய்யுது. ஒரு குடும்பத்துல மருமகளுக்கு 100 பவுன் போட்டு ஒரு மருமகள் எடுத்தாச்சு. அந்த மருமகளுடைய தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் முடியுது. அந்த மருமகளுக்கு 150 பவுன் போட்டாங்களாம். உடனே மாமியாருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டு, ஏன் மருமகளுக்கு 100 பவுன் தான் போட்டாங்க, அவருடைய தங்கச்சிக்கு 150 பவுன் போட்டாங்கல்ல, அப்ப என் வீட்டுக்கு இன்னொரு 50 பவுன் வரணும்ல. ஆனா இவங்கெல்லாம் ஆவிக்குரிய திருச்சபை தான் போயிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு போகும்போது லட்ச லட்சமா கொடுக்குறாங்க, என்னெல்லாமோ கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு எவ்வளவு பணம் கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்குன்னா, பண ஆசை, நகை ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் உள்ள கிடக்கு. சர்ச்சுக்கு பார்த்தா லட்ச லட்சமா கொடுக்குறாங்க, ஆனா உள்ள என்னன்னு சொல்லி பார்த்தா பண ஆசை, பொருள் ஆசை. இதெல்லாம் இருக்கும்போது எப்படி பிசாசை துரத்த முடியும்? நம்ம என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பண ஆசை இருக்குப்பா, ஒரு பொருள் ஆசை இருக்கு, என் இதயத்துக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. இதை வச்சுட்டு நான் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே.
அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, நான் முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் முதல்ல யோசித்து பார்க்கணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் மட்டும்தான் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா, அவங்க வீட்டுல போய் பார்த்தா தெரியும். புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா தேவையில்லாத ஒரு நபரோடு பழகிட்டு இருப்பாங்க. பையன் பார்த்தா செல்போன்ல தேவையில்லாம பழக்கத்துல இருப்பான். சில குடும்பத்துல பார்த்தா மதுபான அடிமையில இருக்காங்க, கள்ள தொடர்புல இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படிப்பா பிசாசு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள தலைக்கு மேல பிரச்சனை அப்படின்னா, அவங்க பழகுற நபர் யார் தெரியுமா? ஒரு விக்கிரத்துல உள்ள ஒரு நபரு. அவங்க பார்த்தா பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா அவிசுவாசியோட போய் பழகிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ஒரு இருளான ஒரு ஜனங்களோட போய் பழகிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ஒரு பேலியால் கர்த்தரை அறியாத ஒரு அவிசுவாசியோடு போய் பழகி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டு, அவங்களால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? சில குடும்பத்துல கையில பைபிளை எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, தியானிக்கவே மாட்டாங்க, தேவனை துதிக்கவே மாட்டாங்க. அவங்களால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, மனம் திரும்பவே மாட்டாங்களா? தேவனுக்கு பிரியமானபடி வாழவே மாட்டாங்களா? ஞானஸ்தானம் எடுத்து சொல்லி போட்டிருக்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. இப்படி எத்தனை காரியம் இருக்கு. அதனால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்பாக நான் என்னெல்லாம் செய்ய அவ்வளோ காரியம் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனை மிஸ்டேக் இருக்கு. இப்ப நான் வியாபாரத்துல இருந்தேன், என்னைய நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போற பையன் தான். ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். ஆனா வீட்டுல வந்து பார்த்தா கையில பைபிள் எடுத்துலாம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். நைட்டு வீட்டுல போயாச்சுன்னா போதும், நல்ல படம் பார்ப்பேன். வியாபாரத்துல இருக்கும்போது காலையில பார்த்தா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் அழகா ஒரு கிறிஸ்டியன் பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிட்டு நல்ல சினிமா படம் பாட்டு கேட்பேன். அப்புறம் படம் பார்ப்பேன். கடையிலே அந்த கடை வம்பா போய் நாசமா போயிட்டு, அழிஞ்சே போயிட்டு. கடையில கத்தாழத்தம் போட்டிருந்தேன், எலுமிச்சப்பழம் வச்சிருந்தேன், ஒரு பொம்மை வச்சா வீட்டுல நல்ல அந்த வியாபாரத்துல நல்ல காசு வரும்னாங்க, அந்த பொம்மை வச்சிருந்தேன். எங்க அப்பா செத்த போட்டோ போட்டா நல்ல காசு வரும்னாங்க, அதையும் மாட்டிச்சிருந்தேன். எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சிருந்தேன். ஆனா நான் ஒரு சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனால் என்னோட சிந்தனைக்குள்ள எந்த நம்பிக்கை இருந்துச்சு? மூட நம்பிக்கை இருந்துச்சு. மனுஷன் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்தன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. ஆனா நான் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால என் வாழ்க்கையில சாபம் வந்துச்சு, தேவனோட உக்கிர கோபம் வந்துச்சு. வேதம் சொல்லிடுறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை 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 எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ற குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய வீட்டுல தேவனுக்கு கீழ்ப்படியதே கிடையாது. அதனாலதானே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல பிரதர், நாங்க தேவனுக்குலாம் நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், நாங்க இஷ்டம் போலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம், நாங்க துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்போம், நாங்க துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்போம், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அதனால பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இல்ல நான் சும்மாதான் இஷ்டம் போலதான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால தேவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். கடைசியில ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது? நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அதுக்கப்புறம்
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி இல்லாத பட்சத்துல அவன் ஓடி போக மாட்டான்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்புறம் அவன் எப்படி ஓடி போவான்? அதனால இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி தான். நீங்க நல்ல அழகா வீட்டுல டைரி இருந்தா எடுத்து எழுதி வைக்கலாம். இந்த வசனம்லாம் இப்படிதான் போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி எல்லாம் பரலோகம் பார்த்துட்டு தான் இருக்கு. என் வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாத துரோகி நான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கன் நான், தேவனுடைய வார்த்தைக்கு கை கொள்ளாமல் இஷ்டம் போல வாழ்ந்தோர் நபர், அவருடைய கற்பனைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தோர் துரோகி நான். என்னைய மீட்டெடுத்தாரு, என்னைய பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தாரு, தம்முடைய ஆவியினால் நிரப்பினாரு, சத்துரு கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு, என்னை மீட்டு எடுத்தாரு, அபிஷேகம் பண்ணினாரு, கிருபை தந்தாரு, பாதுகாத்தாரு. எவ்வளவு கிருபை! அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கணும், அவர் நம்மளை சந்திக்கணும். என் வாழ்க்கையில என்னை அவர் சந்திச்சார், என்னை தேடி வந்து மீட்டு எடுத்தார். யாரெல்லாம் இந்த செய்தி நீங்க கேட்குறீங்களோ, என்னை தொடுங்கப்பா, என்னை மீட்டெடுங்கப்பா, நான் இத்தனை விதமான பாவத்துல இத்தனை காரியத்துல நான் அடிமையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரணும், ஒரு மனம் திரும்பல் வரணும், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்கணும். இன்னைக்கு செய்திலேயே முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கும் போதுதான் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு ஏன் சில குடும்பத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா, அவங்க முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியல. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நான் மனம் திரும்பல, மனம் திரும்பாத பட்சத்துல என் பாவம் மன்னிக்கப்படாம இருக்கும். பாவம் மன்னிக்கப்படாம இருக்கிற இடத்துலதான் பிசாசு இருக்கிறான். பிசாசு எங்க இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது பாவம் மன்னிக்கப்படாம இருக்கு. பாவத்தை அறிக்கை செய்யறது கிடையாது. சில குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா, துணிகரமாக துன்மார்க்கமா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அவங்க வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க, மதிகேடா இருப்பாங்க, மதி மயங்கி போயிருப்பாங்க, வேசித்தனத்துல இருப்பாங்க, காம விகாரத்துல இருப்பாங்க, மோக இச்சையில இருப்பாங்க, பிசாசுடைய கட்டில் அகப்பட்டு இருப்பாங்க. அவங்களால எப்படி ஒரு விடுதலை பெற முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணுமா? பலகணிகளை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். அதுக்கு 2 வசனம் முன்பா என்ன தெரியுமா இருக்கு? அவருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படினாலோ அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாருமே கட்டளைக்கு கீழ்ப்படியதே கிடையாது, கற்பனை கை கொள்றதே கிடையாது, சத்தத்துக்கு செவி கொடுக்கறதே கிடையாது, தேவ சித்தத்துக்குள்ள வர்றதே கிடையாது, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதே கிடையாது, நன்மை செய்யறதே கிடையாது, நற்கிரியை செய்யறதே கிடையாது. துன்மார்க்கமாக துணிகரமாக பொல்லாத காரியத்தில் ஈடுபடும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த இடத்துக்குள்ள சத்ரு வருவானா வரமாட்டானா? நல்லா யோசித்து பார்ப்போமே. அடுத்தவங்க வீட்டு சொத்தை கொள்ளையடிக்கணும், எவ்வளவு துணிகரம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பொய் பேசி எப்படியாவது சொத்து சம்பாதிக்கணும். அவங்க எங்க தேவனுக்கு கீழ்ப்படுறாங்க? அவங்க எங்க தேவனுக்கு கீழ்ப்படுறாங்க? காலையில இருந்து ராத்திரி வரைய பொய் பேசணும், காலையில இருந்து ராத்திரி வரைய ஒரே பொய் பேசணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்க எத்தனை பொய்ப்பா பேசுறாங்க. அவங்க எங்க தேவனுக்கு கீழ்ப்படுறாங்க? அவங்களால எங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், தேவனுடைய நியமங்களை கை கொள்ளணும், அவருடைய கற்பனை கை கொள்ளணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதானே கை கொள்ள முடியும். கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்களே. இவ்வளவு காரியம் இந்த வசனத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. எனக்கே வேதனையா தான் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல ரொம்ப ஆசையா கேட்குறீங்க, எப்படியாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லி ஆசையா இருக்கு. ஆனா இந்த செய்தி முடிஞ்சு
ஜெபம் முடிஞ்ச உடனே நம்ம கையில செல்போன் இருக்கும், தேவையில்லாத வீடியோ பார்ப்போம். சில குடும்பத்துல நாடகம் பார்ப்பாங்க, சில குடும்பத்துல படம் பார்ப்பாங்க, சில குடும்பத்துல கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில குடும்பத்துல துணிகரமா வாழ்வாங்க, சில குடும்பத்துல துர்இச்சையோடு வாழ்வாங்க, அப்புறம் மோக இச்சையோடு வாழ்வாங்க, அப்புறம் கள்ள தொடர்பு, அப்புறம் அந்தரங்கத்திலே சில அருவருப்பான காரியங்கள். அந்தரங்கம்னா இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவ காரியங்கள். ஒரு பெண்ணையோட இச்சையோட பார்த்தா அங்க முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அதனால இன்னைக்குள்ள செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்லாம் போடுங்க. ஒருவேளை ஜெபிக்கணும், இல்லை நானும் சில பாவாடிமெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படிதான் செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோம். இப்ப நானே இருக்கிறேன், நான் ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவனோட சமூகத்துல போய் சொல்றேன், அப்பா இந்த பாவத்துல நான் இருக்கிறேன்ப்பா, நான் துணிகரமா வாழ்றேன்ப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்றேன்ப்பா, பாவ கயிறுல நான் கட்டப்பட்டிருக்கேன்ப்பா, என்னையால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியலப்பா, நான் தேவனுக்கு கீழ்ப்படியலப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் மனம் திரும்பணும்ப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது தேவன் கிருபையினால் நிரப்புகிறார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியினால் நம்ம உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம் என்ன அர்த்தம்? நான் மனம் திரும்பிட்டேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டேன், நான் தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் உறுதி எடுக்கிறீங்களோ, யாரெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கோ, யாரெல்லாம் அந்த விசுவாசம், தேவன் மேல விசுவாசம் இருக்கோ, அவங்க தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் நீங்க கம்பெடுத்து அடிக்க வேண்டாம், அவனை நீங்க விரட்ட கூட வேண்டாம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுறேன்ப்பா, நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்னதான் யோசிக்கணும், பாவம் மன்னிப்பு அறிக்கை பண்ணணும். நான் மனம் திரும்புறேன்ப்பா, நான் பாவம் மன்னிப்பு அறிக்கை பண்றேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, கிருபையா மன்னிங்கப்பா. இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நம்ம மேல மனதுருக்கம் உள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறாரா. என் பிள்ளை மனம் திரும்புறா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிஃப்ட் எல்லாம் தராரு, வஸ்திரம் தராரு, மோதிரம் தராரு, எல்லாம் தராரு. ஆனால் உணர்வடைந்து மனம் திரும்பும் போதுதான் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணித்து ஜெபிப்போம், தாழ்த்துங்க, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்தெந்த காரியம் இருக்கும் கேளுங்க. கண்டிப்பாக குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஜீவன் இருக்குப்பா, ஒவ்வொரு வார்த்தையுமே உயிர்ப்பிக்கும்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்ன குறையா இருந்தாலும் சரி, பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரை எந்தெந்த பாவ கட்டுல அகப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கணும். சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, உங்க உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ரீபஹா தேஹி பில்லஹா ஜிபிஹோ ரமாரஹா துனஹோ ரபோஹோ ரஹாலே ரிபிது ரபலஹரது ரபதிஹி பிகாசி பிலஹோ ரபிஷல பஹா ரபிலஹ பிலஹா ரபிலஹோ ரது ரிபபபஹா தினிமிஹ ஜுலோ ரஹாலே ரிது நமோ ரஹோ ரபலஹரது
ரிதுஹௌ ஹஸிஹா ஸிபிஹா லபோ ரபௌ ரபலஹரது ரிமால பலபரு விஷபலபல ஹதி ரிபிஹ்லஹு ரஹோ ரபலஹரது ரமாலஹதினஹி ஸிபிஹோ ஷலஹா ரிபிலஹரது ரிதுனஹதினஹி ஸிபிஹௌ ஷிபஹௌ பிஹா ஹிபிலஹா ரிபிலஹரது ரிமஹா பிஹா ஸிபிஹ பிலஹா ரிபிலஹரது ரிமாலஹதினஹி பிஹா ஸிபிஹோ பிஹ்லஹா பிலஹரது ரிமாலஹதினஹி பிலஹா ஷிதினஹி பிலஹரது நமலஹரது ரபஹு பிஹா ஸிபிஹோ பஹா ஷிதினி மக்கான் துட்டரபலா ரிதுனி கேதினி சேகே துனி கபா கரபர கபரதுரபலா எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா செத்த கிரிலாம் சுட்டெரிக்கப்படுகிறது. ஸ்ரீ கபோர பாஹாது ரபக்கர துரபல ரபக்கர துனி மரக்கான் தொட்டு ரபக்கபுது விக்கேதுனா ரிபக்காட்டா ஷலா காட்டா தொட்டு ரபக்கா தொட்டு ரபல லமக்காட்டா தனமரக்கான் தொட்டு ரபல லிகலா குருஷதட பக்கபா ரபக்காட்டா தனமக்காண்டோ தொட்டு அல்லா லிகட்டா கர ஷகதுடபல எல்லா கட்டுகளும் தெரிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுகிறது. ஷிகபா கபகரோ ஷகலபா கபது விக்கேதுனா ரபா கபது விக்கேதுனா ரிமக்காட்டா தட்டா லபா கபு லாஷா தட்டா நமக்கான் தொட்டு ரபல லபக்காட்டா தட்டா லக்க ஷதட லபா கபது விக்கேதுனா ரிமக்காட்டா ஷதட லபா கபது விக்கேதுனா டோ தொட்டலா காட்டா தொட்டோ ஷாந்தட்ட லபா கபது விக்கேதுனா ரிபா கபது நி மக்கான் தொட்டு ரபல லா தட்டா நமோ ஷாந்தட்ட நம கபட்டா கட்டு ரபல லேத்தட்டே மே சேத்தட்டே லா கடோ ஷாதட்ட லபா கபது விக்கேதுனா ரித்தட்டே மே சேத்தட்ட லா கல்லா லா ஷாந்தட்ட நம கான் தொட்டு ரபல லா கரு ஷாந்தட்ட நம கான் தொட்டு ரபல சத்துரு அலறிக்கொண்டு ஓடினான். ஷாந்தட்ட நம கொரு தொட்டு ரப கான் தொட்டு ரபல லேத்தட்டே மே சேக்கலா லி ஷாந்தட்ட நம கான் தொட்டு ரப கபது விக்கேதுனா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நன்றிப்பா. ஜெய கிறிஸ்து உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திரியேக தேவனுடைய முத்திரை போடப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா விதமான பாதுகாப்பு தர வேண்டும். உங்க பிள்ளைகளை இலவசமாய் அப்பா உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால் நிரப்புங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ ஜெபித்தாங்களோ தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளை சந்தித்த கிருபைக்காக நன்றி. அவங்களுடைய இதயத்தில் உள்ள எல்லா காரியத்தை எல்லாம் அப்பா அர்ப்பணித்தாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி. உங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த கிருபைக்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த நிமிஷம் முதல் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டும். அந்த கிருபை வரங்கள் எங்களுக்கு தாங்க. வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. செல்போன் அடிமையிலேருந்து வெளியில வர கத்த கிருபை தாங்க. தவறான பழக்கத்திலேருந்து வெளியில வர கத்த கிருபை தாங்க. மதுபான அடிமையிலேருந்து கத்தர் மீட்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. சத்ருவின் கையிலிருந்து விடுதலை பண்ண கிருபைக்காக நன்றி. எல்லா சத்ருவின் கிரியிலும் அழிக்கப்பட்ட கிருபைக்காக நன்றி. எந்த குடும்பத்துல, எந்த நாட்டில, எந்த இடத்துல ஜெபித்தாங்களோ உங்க பிள்ளைகளோட கத்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல வேதனையோடு அப்பா எந்தெந்த காரியத்திலே அப்பா ஜெபித்தாங்களோ, பல வருஷமா நான் பாவ அடிமையில வாழ்ந்தேனே, என்னால வெளியில வர முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த பாவ கயிறுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இனிமேல் இருக்கிற நாட்களில் பிசாசோடு எதிர்த்து நிற்க போற கிருபைக்காக நன்றி. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க மகனே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவனர்லே அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரியில் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க ராஜா, அவங்களுடைய வம்சம் பள்ளிகை பெருகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தம் நிரப்புங்க ராஜா.
சத்துருக்கள் மேல உள்ள அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகள் நிரப்பு ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் விசேஷமா இணைந்திருக்காங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அப்போ அவங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடத்துல அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறான் ராஜா. விசேஷமா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி. எத்தனையோ இடத்துல பாரத்தோடு ஜெபித்தாங்க, இவ்வளவு நேரம் பொறுமையோடு செய்தி கேட்டாங்க. அந்த குடும்பம் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே பலுகி பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த நாள் முதல் கொண்டு விசேஷமா ஒரு விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை தாங்க. உங்க பிள்ளைகள் மேல சம்பூர்ணமான கிருபை தாங்க ராஜா. பரிபூர்ணமான கிருபை தாங்க ராஜா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பொக்கிஷ சாலை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத கதவுகளை திறங்க ராஜா. எல்லா வம்சமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்துடைய உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க, வேதனையை மாற்றித்தாங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எத்தனையோ இடத்துல அதிக அளவில் இணைந்து தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க, பகல் வேளையில ஜெபிக்கிறாங்க, ராத்திரி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பு ராஜா. எந்த குடும்பத்திலே தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக அப்பா அக்கினி அபிஷேகம் நிரப்பு ராஜா. பரிசுத்தம் நிரப்பு ராஜா. விசேஷமா தீர்க்க தரிசனம் அப்பா வரக்கூடிய அந்த கிஃப்ட் தாங்க ராஜா. ஞான வரங்களை தாங்க ராஜா. அப்பா கிருபையின் ஒரு நாள் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. விண்ணப்பத்தின் ஆவியினால நிரப்பு ராஜா. கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு ராஜா சந்திக்க வேண்டும். அப்பா அவங்க பிள்ளைகளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரீ ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சகல விதமான பாதுகாப்பு உங்க பிள்ளைகள் தர வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தர வேண்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே விசேஷமாக அப்பா நீங்க இறங்கி வந்து உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லி ராஜா. கர்த்தரா இயேசு நாமத்தினால கேட்கிறோம் ராஜா. பல வருஷமாக விக்கிரபிடியில அப்பா இருக்கிறாங்க ராஜா. மாந்திரிக பிள்ளிசனும் ஏவல்ல அந்த எல்லா குடும்பத்துடைய எல்லா செத்த கிரிகள் இந்த நாடிலும் கர்த்தர் அழித்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருந்தாங்க, அந்த குடும்பத்துக்காக கர்த்தர் இந்த நாளில் விசேஷமா ஒரு மீட்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லா குடும்பமும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். எல்லா குடும்பமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா குடும்பமும் நற்கிரை செய்ய பழக வேண்டும். எல்லா குடும்பமும் நன்மை செய்ய வேண்டும். எல்லா குடும்பமும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எல்லா குடும்பத்திலுமே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கிற அப்பா அந்த உள்ளத்துக்குள்ளே இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய அந்த அபிஷேகம், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த கிருபை உங்க பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. எல்லாவற்றிலுமே எல்லா காரியத்திலுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு புது கிருபை தாங்க ராஜா. அப்பா எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த குடும்பத்துடைய கடன் எல்லாம் மாற்றி தாங்க ராஜா. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சில குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலை இணைந்திருக்காங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். எந்த குடும்பத்திலே போராடி அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கலாம் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பத்திலுமே ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுங்க ராஜா. ரீமா காட்டா காரா ஷா லா பா கா தோட்டோ ராபல்லா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தரிசனம் பார்க்கட்டும்பா, சொப்பனம் பார்க்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. விசேஷமா அவனுடைய கண்கள் திறக்கப்படும் ராஜா, காதுகள் திறக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ விசேஷமாக முன்னும் பின்னுமா தேவதூதன் பாருங்க ராஜா. டிரைவிங் லைன்ல போறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சில குடும்பத்திலே வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ குற்றங்களுக்கு எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. கற்பத்தணிக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி
உங்க பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீக்கி எல்லா கட்டுகளும் உடைத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்திதாங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல பிரிவினை, சந்தேகங்கள், சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அப்பா நிறைய குறைகள், அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து, கசப்பு, வெறுப்பு, பகை, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், எல்லா அசுத்தங்களை அழித்து அந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் அப்பா யாரெல்லாம் போட் தொழில் போடுறாங்களோ கர்த்தர் கூட இந்த பாதுகாத்துங்க. காலை வேளையில விவசாயத்துக்கு போடுறாங்க, உங்க பிள்ளையோட கர்த்தர் கொடுங்க ராஜா. அப்பா கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுது. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தோட அக்கிரம பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. அப்பா அன்பிலே நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும். கல்வாரி அன்பினால் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்தித்த கிருபைக்கா நன்றி. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் குமாரனுடைய ஆவினால் நிரப்பு ராஜா. எந்த குடும்பத்துல தாழ்த்தினாலும் அர்ப்பணிக்கனாலும் ஜெபிக்கனாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, சம்பளம் வராம இருக்கு, வேலை இல்லாம இருக்கு, குடும்பத்துக்குள்ள கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லை, வேலைக்கு போன இடத்துல நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தை உடனே சந்திக்க வேண்டும். என் தேவன் உடனே சந்திக்க வேண்டும். என் தேவன் உடனே சந்திக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, தாழ்த்துறாங்களோ அவனோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க ராஜா. இந்த நாளின் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் பலகணிகளை திறந்து விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜியோ புஸ்ல அப்பா எங்க பேர் எழுதப்படணும்ப்பா, மறுரூபமாக்கப்படணும்ப்பா, கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துல ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்யும் ராஜா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில அப்பா கேன்சர்ல, எய்ட்ஸ் வியாதியில, கிட்னி பிரச்சனைல, ஸ்ட்ரோக்ல, ஹார்ட் பிரச்சனைல, சில குடும்பத்துல மன அழுத்தத்துல, கிட்னி பிரச்சனைல, சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில வியாதியில பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்தை ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கும் ராஜா. படுத்த படுக்கையில இருக்காங்க, வயசாயிட்டு நிறைய மாத்திரை போடுறாங்க, தூக்கம் வராம இருக்கு, எத்தனையோ பாதிப்பு இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா எலும்பு முறிவு, சில குடும்பத்துல ஆக்சிடென்ட் கேஸ், சில குடும்பத்துல சரீரத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல சொரியஸ் வியாதி, சில குடும்பத்துல வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்துல அப்பா பலவிதமான பிரச்சனை ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. மார்பிள கட்டியிருந்தாங்க, சரீரத்துல நிறைய இடத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்கா நன்றி ராஜா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்க ராஜா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமாக அப்பா சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஊனமுற்றா இருக்காங்க, சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல் இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் வெளியே தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உள்ளத்துல இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒரு செழிப்பை கட்டுறது ராஜா, ஒரு ஆசீர்வாதம் ராஜா உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். விசேஷமாக இரவு மூலமா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை விசேஷமா கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே அப்புரஜமான ஊழியக்காரப்பா என்னை மண்ணா தூசியா அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து உங்களோட வம்சத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னுமாக ஆவிக்குரிய செய்திகள் கேளுங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட முடியும். இரவு மூலமா கையில பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தின் சகல காத்திலும் தினமும் ஒரு நிமிடமாவது எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.